ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னால் என்ன? நமக்குன்னு கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷங்கள். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, டே டு டே லைஃப்பை கழிக்கிறதுக்கே வந்துட்டு ஐயோ சோர்வடைஞ்சு சோகமாக நெகட்டிவ் வைப்ரேஷனோட ஓடிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டாப் நெகட்டிவிட்டி. நம்ம பாசிட்டிவாக இருப்போம், பாசிட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயத்தில் கூட நமக்கு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் யூ கோ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ். ஸோ கண்டிப்பாக நமக்கு நிறைய சந்தோஷம் இருக்கும். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் ஜாலி, தம்பி தங்கச்சி அண்ணாலாம் வந்துட்டாங்க, நம்ம விளையாட போகிறோம், அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் தண்ணி தொட்டியில் சேர்ந்து எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தம்பி தங்கச்சி அக்கா அண்ணன் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறதுல ஒரு சந்தோஷம், எல்லாரும் குளத்துல போய் குளிக்கிறதுல ஒரு சந்தோஷம். எல்லாத்துலேயுமே நமக்கு சந்தோஷம் இருந்திருக்கு. நிறைய குட் மெமரிஸ் நம்ம கேரி பண்ணியிருப்போம். பட் நம்ம வளர வளர நம்ம அடல்ட் ஸ்டேஜ்லேயா இருக்கட்டும், அதுக்கும் மேலேயா இருக்கட்டும், நம்ம சோர்வடைஞ்சிடுறோம். ஐயோ எனக்கு கஷ்டம் இருக்குது, நான் சந்தோஷமே பார்த்ததில்லை. நிறைய பேர்கிட்டேருந்து நான் இந்த வேர்ட்ஸ் கேட்டிருக்கேன், நான் சந்தோஷமாகவே இருந்ததில்லை. பட் சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். நம்ம கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே ஹாப்பியாக இருக்கணும். ப்ளஸ் அப்பா அப்பா நமக்கு தெரியாமலே நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க வேலையிலேருந்து வரும்போது. அதில் இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம். நைட்டு வெளியே போனால் அது ஒரு சந்தோஷம். ஸோ நமக்குன்னு நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஸோ நாட் ஓன்லி த பிக் திங், நிறைய பெருசாக அதுதான் கார் தான் சந்தோஷம், வீடு தான் சந்தோஷம். நோ நெவர். இல்லை, நமக்கு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நம்ம சந்தோஷம் இருக்கலாம். ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய்.